விட்டானுங்க மக்களே, முடிச்சு விட்டானுங்க. இனிமே வந்துட்டு அஞ்சிதா வந்து எந்திரிக்குமான்னு பார்த்தா, இனிமே அக்கா வந்துட்டு ஐயோ இனிமே வந்து பாஸ் பிணைப்பு வந்து வருமானு பார்த்தா, இனிமேல வர வாய்ப்பே இல்லை. இனிமே எந்த இடத்துல இருந்தாலும் பேசவே பேசாது. எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் பேச வேண்டிய இடத்துல தான் பேசுவேன், இல்லனா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சபதம்லாம் விட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி வந்து இனிமே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரோஸ்டிங் பார்த்தா பிரின்னு பிரிச்சு செஞ்சுட்டாங்க. இனிமே வந்து அங்க வந்து தலைவிக்கு வந்து வேலையே இல்லாத மாதிரிதான். அடுத்த வாரம் வந்து டீசெண்டா நீயா வெளியில போயிருமா, இல்ல மிட் வீக் எவிக்ஷன் வைக்கிறோம், அதனால நீ தயவு செஞ்சு வெளில போயிரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கே ஒரு மனசுல வந்து தோணிடும். அச்சு ஒண்ணுமே வந்து அடுத்த வாரம் நம்ம வெளியில பேரலாம்டா, இங்க இருந்துட்டு நம்ம பாடுபட முடியலடா, நம்ம இப்படி நடிக்கிறதா அப்படி நடிக்கிறதா, எப்படி நடிச்சாலும் நம்ம மாட்டிக்கிறோம்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தலைவி வந்துட்டு கண்டிப்பா நினைப்பு வந்திருக்கும். இவ்வளவு நடிக்கிறோமே, ஒரு நடிகை அவார்டாச்சும் நம்மளுக்கு தராங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து. ஆனா முடிச்சு விட்டாரு, அது வேற லெவல். முடின்னு முடிச்சு விட்டாப்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேதுபதி அண்ணன் வந்து வெள்ளுன்னு வெளுத்துட்டாரு. என்ன பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா அக்காவை பத்தி தான். பாச பிணைப்பு அன்சிதா சோறு ஊட்டி விட்டு, ஆனா பின்னாடி வச்சுச்சு பாரு ஆப்பு. டே எப்பா வாய திறந்தா போய் எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் இதை வந்துட்டு கண்டிப்பா நான் கேட்பாருன்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா நான் இன்னைக்கு எபிசோட பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜெப்ரி கொண்டுனா எல்லாருமே வருவானுங்க, ராணுவனா வரமாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு நடிக்கிற அந்த ஒரு கொஸ்டினை கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதையும் வந்துட்டு தலைவர் வந்துட்டு கேட்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த ஒரு இவங்க எல்லாம் வந்துட்டு அன்சிதாவெல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து டீம் கேம் விளையாண்டு போட்டு அடுத்த நாள் டீம் கேம் விளையாண்டா என்ன அவனுக்கு வந்துட்டு டீம் கேம் விளையாடுறானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருந்துச்சு அன்சிதா. சரி இதை வந்து அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பா அட்ரஸ் பண்ணிட்டாரு. இதுல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மக்களே, ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்துல வந்துட்டு டேட்டி ஆகிருச்சு இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சேதுபதி என்ன வந்து சொல்றாருல, அவர் வந்துட்டு சொல்லும் போது நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வேற மாதிரி பண்ணிட்டாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முடியலன்னா நாங்க புடிச்சு வச்சிருக்கவங்களை வந்து பிடிச்சவங்களை வந்து தான் நாங்க கேட்போம். முடியல முடியலடி, இந்த இடத்துல கை வலிக்குது, இந்த இடத்துல கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, எல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு அன்சிதா வந்துட்டு ஏதாச்சும் முடியலன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க வந்து கேப்டன் என்னால முடியல, கேப்டன் என்னால முடியல, கேப்டன் எனக்கு கை வலிக்குது, கேப்டன் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அன்சிதா வந்து ஒரு பிரளயம் போட்டு போவாங்க. அது வேற மாதிரியா தான் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இந்த பிரளயம் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு வெளியில வந்துட்டு அப்ரோச் காமிக்கணும், வெளியில வந்து நம்ம தாண்டா தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அன்சிதா பண்ணதெல்லாம். ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஆனது பாத்தீங்கன்னா ஜாக்லின் மஞ்சள் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு எந்த இடத்துலயுமே வந்துட்டு உனக்கு வலிக்குதாடின்னு கேட்பாங்க. ஆனா அன்சிதா பவித்ரா ஓகே பவித்ரா விட்டுருங்க, சூப்பர் கேம் பிளே வெறித்தனம். ஆனா அன்சிதா இருக்குது பாருங்க, சுத்த வாய திறந்தா போய் எப்பா. ஆனா அந்த ஒரு எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு பிடிக்கல. இந்த விஷாலுக்கு வந்து பிங்க் டீமுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணான். அவன் ஒரு கேப்டனாவே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு விஷால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கேப்டனா இருக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அனலைஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஈக்குவலா பார்க்கணும். ஆனா இவன் என்ன பண்றான், பிங்க் டீம் பண்றது வந்து இப்படி பண்றீங்க, ரெண்டு டீமும் சேர்ந்து விளையாடுறீங்களா, பிங்க் டீம் மட்டும் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க பிங்க் டீம் வந்துட்டு அப்படியே பிங்க் டீமை ஏத்தி வச்சு இந்த ரெண்டு டீமை இறக்கி வச்சுல பேசிட்டு இருந்தான். எப்பயுமே வந்துட்டு அவன் அப்படிதான் பேசினான். நெக்ஸ்ட் அன்சிதா வந்துட்டு ஏதாச்சும் பண்ணா வந்து சுத்தமா தலைவன் கேட்க முடியாதுல. அது மஞ்சரி வந்துட்டு அன்சிதா மேல உட்காந்துருக்கும் போது காலு முட்டி வந்துட்டு அந்த கீழே தரையில இருக்கு. ஆனா அவங்க பேக் ப்ரொடெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க இது பாடியிலேயே உட்காரல, அவங்க பாடியிலேயே உட்காரல, கையை இப்படி பிடிச்சிருக்காங்க. ஆனா வயிறு வலிக்குதுன்ட்டு கத்திட்டு வந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வந்து மஞ்சரி சொல்றாங்க, நீங்க வந்து பாருங்க உடம்பு எது ஒட்டி இருந்துச்சுன்னா நான் கேளுங்க, நான் எந்திரிச்சறேன், உடம்பு எது ஒட்டி இருந்துச்சுன்னா கேளுங்கன்னு இது யாரா கேப்டன் வந்துட்டு கூப்பிட்டு கேட்கறாங்க. ஆனா நீங்க எந்திரிங்க மேம், இல்ல நீங்க எந்திரிங்க மேம், அவங்க தான் வலிக்குதுன்னு கத்துறாங்களே, நீங்க எந்திரிங்க மேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பேசினா பாருங்க. அவன் அந்த நிலைமையில இருந்துதான் இப்ப ரெட்டியுமே முடிச்சு விட்டானுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, கேப்டன் நாங்க முடியலன்னா வந்துட்டு முடியல அப்படிங்கறத பிடிச்ச அவங்கள வந்து சொல்லிட்டு இருப்போம். ஆனா இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கேப்டன் முடியல கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜாக்லின் வந்து சொல்லவும் பயங்கரமா வந்துட்டு வெளியில வந்து கைத்தட்டல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜாக்லின் இது மஞ்சரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இதுல மஞ்சரியும் ஜாக்லின் கிட்ட வந்தீங்கன்னா அன்சிதா பவித்ரா இவங்க 4 பேர் தான். ஆனா பவித்ரா வந்துட்டு நான் ஒரு குறை கூட வந்துட்டு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா வந்துட்டு கேம் விளையாண்டாங்க. வேற ரகம், அவங்க பர்ஃபெக்டா கேம் விளையாண்டது. ஆனா அன்சிதா வந்து கேவலமா கேம் விளையாண்டு பேசிட்டு பாருங்க, அச்சுச்சோ என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியலன்னு தான் சொன்னோம். ஜாக்லின் வந்துட்டு மிகப்பெரிய நடிகைன்னு சொல்றது, என்ன வந்துட்டு நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்குதுல ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது. ரொம்ப ஒரு இவங்க வந்துட்டு ரொம்ப மட்டம் தட்டி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. எடுத்தாவே வந்துட்டு
ஜாக்லின் ஒரு நடிகை, ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினை ப்ரொஜெக்ட் பண்றதா இருக்கட்டும், என்ன வந்து நடிக்கிறான்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்கும்போது எனக்கு கேமை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து அவங்க ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. அண்ட் இதுதான் வந்து பயங்கரமான ரோஸ்டிங். இந்த நிலைமைக்கு தான் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க எங்க அக்கா அன்சிதாக்கா. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன், எல்லா ப்ரோமோலையும் நம்ம சொல்லியிருந்தது வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அண்ட் பிங்க் டீமா இருக்கும்போது, பிங்க் டீமா நீங்க வந்து எந்த டீம் கேக்குறாங்க? பிங்க் டீம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. விஷால் எந்த டீம்? ரெட் டீம். அவங்க வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு வந்தாங்க கேக்குறேன். அவங்க எதுக்கு உங்களுக்கு வந்தாங்க? அவங்க வந்து ரெட் டீம் தானே, அவங்க எதுக்கு உங்களுக்கு வந்து விளையாண்டாங்க? அப்போதைக்கு டேட்டியா நீங்க விளையாண்டுக்கிட்டீங்க, அப்போதைக்கு நல்லா வந்து குதூகலமா வந்து 2 டீம் சேர்ந்து விளையாண்டீங்க. ஏன் அவங்க விளையாண்டா என்ன தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன் வந்து வேற ரகமா வந்து ரோஸ்டிங் பண்ணி விட்டாப்ல. தலைவியால அங்க வந்து எதுவுமே பேச முடியல, சும்மாவே அதுக்கு பேச வாயில வராது. ஏதாச்சும் ஒரு ரோஸ்டிங் கொடுத்தாவே அப்படி பண்ணல, நான் சம்மந்தி ஊட்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த இடத்துல நான் அன்சிதா வச்சு ஜாக்லின் நடிக்கைன்னு சொல்லல, நடிக்கிறான்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க வந்துட்டு கதை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. அண்ட் இதான் வந்துட்டு பயங்கரமான ரோஸ்டிங்ல வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு இன்னைக்கு வந்து நாளைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு வந்து வேற ரகமா வந்துட்டு எபிசோட் வந்து மும்மரமா வந்துட்டு உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு இதுல வந்துட்டு விஷால் வந்துட்டு நீங்க 2 டீமுமே சேர்ந்து அட்டாக் பண்ணீங்க, அவங்க அட்டாக் பண்ணா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் விஜய் சேதுபதி என்ன வெறித்தனமா பண்ணி விட்டாப்ல. அண்ட் இதான் வந்துட்டு ஒரு 3வது ப்ரோமோ வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு வேற ரகமா இருக்கு 3 ப்ரோமோமே. அண்ட் எபிசோடு வேற லெவலா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப டவுட்லேயே போயிட்டு மேபி நான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் உள்ளுக்குள்ள வந்து டீம்ல வந்து டக்குன்னு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்து ரஞ்சித் வந்து கன்ஃபார்மா போறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், இதுலயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன், இந்த ஒரு ப்ரோமோ பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.